மறக்காத இரவுகள் அன்ஃபர்காட்டன் நைட்டோட எபிசோட் நம்பர் 6ஓட பார்ட் 3 பார்க்கலாங்களா? எல்லோரும் நினச்சிருப்பீங்க, நீ தொடர்ந்து வீடியோ வரும்னு சொன்னாலே வீடியோ போட்டு 6 நாள் ஆகுது பயவில்லைன்னு சொல்லிட்டு. வழக்கம் போல் திட்டுறதா இருந்தால் திட்டிருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன்னு சொல்லிட்டு நான் ரீசன் சொல்லிடுறேன். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலேயே நான் சொன்னது தான். நம்மளுக்கு இந்த வெயில் அடித்தாலும் சரி, ரொம்ப வெயில் அடித்தாலும் சரி, ரொம்ப மழை அடித்தாலும் சரி, நம்ம உடம்புக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்னதாக வியாதி இல்லை, பெரிய வியாதியாக வந்துடுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வெக்க வர்றது அந்த மாதிரியே இதாகுது. அதனால் பேக் டு பேக்கு ஒர்க்கு இதில் எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று வந்து எனக்கு மெர்ஜ் ஆயிடுது. அதனால தான் இது. சரி வாங்க, என்ற கதையை விட்டு போட்டு நம்ம அன்ஃபர்காட்டன் நைட்டோட கதைக்கு போகலாம். சரிங்களா? இப்போ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, டேனியோட வீட்டில் அந்த ஆஃபீஸ் மாதிரி வச்சுருப்பான்ல, அந்த இதில் தான் காமிக்கிறாங்க. இது பண்ணிவிட்டு டிவியில் பார்க்குறான். டிவி ஆன் பண்ணிப்போ டிவியில் சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய பார்ட்டி வந்து டேனி கண்டக்ட் பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னா வந்த கெஸ்ட் எல்லாத்துக்கும் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு பாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்து அந்த பாம் ஸ்குவாடெல்லாம் கூப்பிட்டு வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு, அது பாம் கிடையாது, அது கிளாக்குன்னு சொல்லிட்டு. அப்படின்னோடனே பயவுள்ள பார்த்து டேனி வழக்கமாகவே வில்லன்னா என்ன சாமான் செட்டு போட்டு உடைக்கிறதா, அதுவும் பணக்காரங்கன்னு சொல்லவே வேணாம்ல, டாம் தூம் தைக்க பக்கம் சொல்லி குதிப்பாங்கல்ல, அதே ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடியாள் வந்து பக்கத்தில் நிற்கிறான். அவன் சொல்கிறான், ஆனால் அங்கே இருக்க ஹோட்டல் ஸ்டாஃப்கிட்ட எல்லாத்துக்கிட்டும் ஒரு வார்த்தை கூட ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்லாதேன்னு சொல்லிட்டு. அப்படின்னா டேனி வந்துட்டு, எனக்கு தெரியும், சரி அவங்க யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன, அவங்களாம் ரிப்போர்ட்டர்ப்பா, எப்படி இருந்தாலும் மோப்பம் பிடிச்ச விஷயத்த தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னோடனே அடியாள் வந்துட்டு, ஆமாம் சார். சார் டேனி வந்து சொல்கிறான், காமன் கண்டிப்பாக உனக்கு சாவு என் கையால் தான், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கொலை வெறியோட இருக்கிற சரக்கையும் ஒரு லாஞ்சு விட்டுக்கிறான். இப்போவே சொல்லிடுற டிஸ்க்ளைமர், மது உடல் நலத்திற்கு தீங்கானது. மது மாட்டுக்கு இல்லைங்க, வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. ஓகே, சரி. லைட்டாக தங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு, அதுவே ஸ்லிட் ஆகிட்டு தான் வருது பார்த்தீங்களா? இப்போ வந்து காமனோட வீட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் வந்து அதுதான் ஓப்பனிங் சீனாக காமிக்குது. பயவன் அவன் பாட்டுக்கு லேப்டாப்பை தட்டிட்டு ஓயாமல் வேலை பார்த்துட்ருக்கான். கிம் வந்துட்டு வெளியே நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டையை தான் கரைக்கிறான். ஆனால் நம்ம காமன் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க, அதுதானே லவ்வுங்கிறது. சின்ன சின்ன அசைவுகளுக்கு கூட அவ்வளோ உன்னிப்பாக ரசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான். உடனே காமன் வந்து கேட்குறாரு, கிம் தானே வெளியே இருக்கிறது, உள்ளே வாயேன் அப்படின்னோடனே கிம் வந்து கேட்டு வரான், பிஸியாக இருக்கீங்களா அப்படின்னா. காமன் வந்துட்டு கொஞ்சம். சரி என்ன விஷயம்ப்பா அப்படிங்கும்போது கிம் வந்து சொல்கிறான், எங்கள் ஆஃப்டர்நூனையும் தாண்டி போயிட்டுருக்கு, நீங்கள் ஒன்றும் சாப்பிட்ல, சாப்பிட்டு அப்புறமா வேணால் வேலையை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாமில்ல, எந்த வேலையாக இருந்தாலும். நீ சாப்பிடாம விட்டிங்கன்னே வைங்களேன், உடம்பும் சரியில்லாமல் போயிடும், என்ன தான் பண்ணுறது அப்படிங்கும்போது காமன் பார்த்துட்டு பயபோல் டைப் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சரி என்ன சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பயபோல் என்ன பண்ணுறா, சரி இன்னும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி நடக்கலாம். அப்படிங்கும்போது வழக்கமாக வரும் இல்லையா, அது கே ட்ராமாவாக இருந்தாலும் சரி, தாய் ட்ராமாவாக இருந்தாலும் சரி, டேரக்ட் சீரிஸ், ஸ்டேட் சீரீஸாக இருந்தாலும் சரி, பிஎல் சீரீஸாக இருந்தாலும் சரி, ஜிஎல் சீரீஸாக இருந்தாலும் சரி, அதுலேயும் எப்பிக்கான சீன் வேறு என்ன, ரோலிங்கு தான். நம்ம ஹீரோ நம்ம காமன் கிம்மை பிடிச்சி ரோல் பண்ண, அவர் மடியில் உட்கார, அதை என்னன்னு சொல்ல. அதுக்கப்புறம் கிம் வந்துட்டு கேட்குறான், என்ன பண்ணுறீங்க, யாராச்சும் வந்துட போகிறாங்க, என்ன நினைப்பாங்க நம்மளை பார்த்தா அப்படிங்கிற காமன் வந்துட்டு, சும்மா ஒரு ஹக் பண்ணி அதுவே எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும். சரியா, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, எல்லாம் ஃபினிஷ் பண்ணுறக்கு ரொம்பவே எனர்ஜி வேணும், வந்து ஹக் பண்ணுன்னு சொல்கிறேன் அப்படின்னோடனே கிம் வந்துட்டு, சரி நைட்டு ஒர்க் இருக்குது. கிம் வந்துட்டு நைட்டு ஏதோ ஒர்க் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல அப்படிங்கும்போது கிம் காமன் வந்துட்டு ஆமாம் அப்படிங்கும்போது, அப்போ நைட் வெளியே போவீங்களா அப்படிங்கும்போது காமன் வந்துட்டு, ஆமாம் நைட்டு பப்புக்கு போகணும், பப்பில் தான் வேலை இருக்குது அப்படின்னோடனே கிம் வந்துட்டு, நானும் வரட்டுமா அப்படிங்கும்போது காமன் வந்துட்டு, வேணாம் அங்கே ரொம்பவே வந்து ஆபத்தானதாக இருக்கும் அப்படிங்கும்போது கிம் வந்துட்டு, நீங்கள் என் கூட
வரத்தானே போகிறீங்க, அப்படி இப்படி எனக்கு டேஞ்சராக இருக்க போகுது. ஏன் நான் எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு 4 செவுத்துக்குள்ளேயே போட்டுட்டு உள்ளேயே உட்காந்துக்கணும். எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்குன்னு சொல்லிகிட்டே கிடக்கணும். எங்கேயுமே என்னை விட்டுறாத, நான் உள்ளேயே இருந்து 4 செவுத்துக்குள்ளேயே இருந்து சமாதி கட்டுங்க நீ அப்படின்னோடனே காமான் வந்துட்டு என்னப்பா அப்படிங்கும்போது கிம் வந்துட்டு சரி நான் வரேன். ஆனால் எந்த ஒரு தொந்தரவும் ஏன்னா நீங்கள் இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராதுல்ல அப்படிங்கும்போது காமான் வந்துட்டு சரி வா. அப்புறம் வந்துட்டு உங்கள் கூட வந்தங்காட்டி எனக்கு போர் அடிக்குது, என்னால் முடியலனாலும் நீ கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் வேலை ஆகிற வரைக்கும் நான் அந்த வேலை இடத்துல தான் இருப்பேன், உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்புறம் கிம் வந்துட்டு சரி நான் ஒன்று கேட்கட்டுமா? ஒரு சின்ன ஃபேவராக தான். அதாவது 2 பேரும் சாப்பிட்டக்கு அப்புறமா அந்த வேலையை பண்ணலாமா அப்படின்னோடனே கிம் சொல்கிற விதத்தை பார்த்து காமான் வந்துட்டு 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் காமிக்கிறாங்க. நான் கூட கிம் கேட்ட விதத்துக்கு பார்த்தா பயவலி ஏதோ ஆசையாக கூப்பிடுது போல இருக்க சம்பவத்துக்கு அப்படின்னு நினச்சா, அதுக்கப்புறம் ஓப்பனிங் சீன் பார்த்தா அவங்க வீட்டில் தான் புளி வச்சுருக்காங்கல்ல. வீட்டில் காமான் வந்து நம்ம வந்து என்ன நினைப்போம், பெட்டா ஆடு வளர்ப்போம், மாடு வளர்ப்போம், நாய் வளர்ப்போம், பூனை வளர்ப்போம், கடைசியில் அணில் குஞ்சு கூட வளர்த்துவோம், எருமை மாடு கூட வளர்த்துவோம். நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளை பெற்றதுலேருந்து எருமை மாடாக தான் கன்சிடர் பண்ணி வளர்த்துறாங்க. அது வேறு விஷயம்னு வையுங்க. அவங்க வீட்டில் பெரிய பணக்காரங்காட்டி இவன் வந்து புளி ரொம்ப பிடிக்குங்க, புளியவே வச்சுருக்கான்ல. ஐ மீன் பெட்டாக வச்சுருக்கான்னு சொல்ல வந்தேன், நீங்கள் டபுள் மீனிங்கில் எடுத்துக்கப்படாது. ஓகே. இது பார்க்கும்போது புளியை பார்த்துட்டு ஓ அப்புறம் தான் புஷ்ஷுன்னு மூஞ்சிருக்கு. அப்போ இதைவா நீ பண்ணலான்னு சொல்லி கேட்டேன் அப்படிங்கும்போது ஆமாம் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டேன். சரி இங்கேருந்து பார்த்தே ரொம்ப நாள் இது பண்ணிகிட்டே இருக்குது, போய் பக்கத்தில் போய் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்துட்டு காமன் கிட்ட கேட்கும்போது வேணாம் அது ரொம்ப டேஞ்சரு, அவங்க கூட ஒரு தடவை க்ளோஸ் ஆகிட்டேன்னா வேணால் பக்கத்தில் போய் பார்க்கல. ஆமாம் தூரத்துலேருந்தே ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்து எப்படி நான் அவங்க கூட க்ளோஸ் ஆக முடியும்? சரி நீங்கள் முதல்லேருந்தே பார்த்துட்டு தானே இருக்கீங்க அப்படிங்கும்போது ஆமாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஈவன் எங்கூட சேர்ந்து காம் அந்த ஹெட் பாடி கார்டு இருப்பான் இல்லையா, அவன் காமும் என் கூட சேர்ந்து இது பண்ணிகிட்டு இருக்கனால தான் அவனையே அலோவ் பண்ணுது சில டைம் மட்டும்தான். அது ஆக்ரோஷமாக இருந்தால் காம் கூட உள்ளே போக மாட்டான். அப்படிங்கும்போது கிம் வந்துட்டு இப்போ என்ன, நான் அதை தொடக்கூடாது அவ்வளோதானே, தூரமாக இருந்து தான் பார்க்கணும், அப்படியாச்சும் பார்க்குறேன், நீங்களாச்சும் போய் புளியை தொட்டு காமிங்களே அப்படிங்கும்போது சரி அதை வேணால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் போயிட்டு கிம்மோட இதுக்கு வந்து இது பண்ணுவாங்க. கிம்மோட ஆசைக்கு வேணால் அந்த புளியை தடவி கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ நைட் டைமில் இது காமிக்கிறாங்க. நம்ம அடுத்த செகண்ட் பேருன்னு சொல்லக்கூடிய இந்த பைபனையும் காமையும் காமிக்கிறாங்க. கிச்சனில் வந்துட்டு பைபன் வந்துட்டு இது பண்ணுறான், பாட்டி நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 3 சாமானத்துக்குள்ள திரும்பி பார்ப்பா, டக்குன்னு க்ளோஸில் ரொம்ப க்ளோஸாக வந்து நம்ம காம் வந்து நிற்கிறாங்க. என்ன அப்படின்ட்டு காம் நீங்களா, நான் எங்கள் பாட்டின்னு நினச்சிட்டேன். அப்போ ஆன்ட்டி அந்த மெய்டு ஹெட் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஹெட் ஆன்ட்டின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த ஆன்ட்டி எங்கள் பாட்டின்னு நினச்சிட்டேன். அவங்க வந்து அண்ணன் பேரனையோ அண்ணன் மகனையோ இல்லை இதாக தான் வச்சுருப்பாங்க, அவனும் கிராணி தான் சொல்லி தான் கூப்பிடுவான், நெஃப்யூ. அதனால் கேட்குறேன் அவங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்னோடனே சரி சரி. அப்புறம் சரி என்ன இவ்வளோ தூரம் அப்படிங்கும்போது இல்லை எனக்கு வந்து ஆன்ட்டி தான் பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி காம் சொல்கிறாங்க. பார்த்துட்டு சரி நீங்கள் எனக்கு எவ்வளவோ ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லும்போது ஓகே. அப்புறம் வந்துட்டு கேட்குறேன், இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா, இவ்வளோ டைம் ஆகிடுச்சுல்ல அப்படிங்கும்போது காம் வந்து சொல்கிறேன், என்ன மிச்சம் மீது இருக்கா, இருந்துச்சு நான் வேணும் இது பண்ணு அப்படிங்கும்போது பண்ணுது. இல்லை பரவாயில்ல எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் வெளியே போகிறீங்களா, சரி இருக்கட்டும் ஒரு 10 மினிட்ஸ் கொடுங்க நான் ஆம்லெட் போட்டு தந்துடுறேன், ரொம்ப டக்குன்னு பண்ணி தந்துடுறேன், ஆம்லெட்னா உங்களுக்கு ஓகே தானே அப்படிங்கும்போது அவனும் சரிங்கிறான். அதுக்கப்புறம் சொல்லி யோசிக்கிறான் காமன் ஃபஸ்ட்டு. காம் வந்து யோசிக்கிறான், பைமோன் வந்துட்டு அவன் தோலை பிடிச்சிட்டு சொல்கிறான், ஒரு 10 மினிட்ஸ் தான் டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்றேன் சரிங்களா அப்படிங்கும்போது அவனும் சிரிச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறான். இவன் என்ன பண்ணுறான், முட்டையை வந்து போட்டு ஒரு குண்டா சட்டியில் முட்டையை உடைச்சி ஊற்றிட்டே அடிச்சுட்டே பேசுகிறான். இந்த மாதிரி இது இந்த நேரம் கழித்து வெளியே போகிறீங்களே, இது கிம்மும் கூட வராரா அப்படிங்கும்போது ஆமாம் கிம் காமன் 2 பேருமே போகிறாங்க
பப்புக்கு தான் போகிறோம் அப்படிங்கும்போது சரி. ஆனால் இது லேட் நைட்டில் ஆனால் பப்புங்கும்போது மோஸ்ட்லி லேட் நைட்டில் தான் ஒர்க் அதிகமாக இருக்கும். அதுக்காகத்தான் அப்படிங்கும்போது சரி சரி. அப்புறம் தொடர்ந்து 2, 3 கேள்வி அவன் கேட்டுகிட்டே இருக்கான். அவனும் பதில் சொல்லிகிட்டே இருக்கான். ஓகே சரி. அப்புறம் ஆம்லெட் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம பைபுல் வந்து சொல்கிறான். நான் வந்து உங்கள ரொம்பவே வந்து கேள்வி கேட்டுட்டேன். நீங்க சாப்பிடுங்க. நான் உங்கள எதனாச்சும் கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். உங்கள டிஸ்டர்ப் பண்ற மாரி இருக்கும். நீங்களும் எல்லா கேள்விக்கும் நான் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. நான் போறேன் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் நகருவான். நம்ம காமுக்கு தான் நம்ம பைபிள் மேல கொஞ்சம் இல்ல நெறையாவே இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. பைபிள டக்குன்னு அவன் கைய பிடிச்சிருவான். கைய பிடிச்சோன்னே, "பைபுனே என்ன இவரு நம்ம கைய பிடிக்கிறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ப்ளஷ் ஆயிடுது. ஆனதுக்கப்புறமா, அ "நீ கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லாமனெல்லாம் இல்ல. அ நீயும் வேணா உட்காரு 2 பேரும் பேசிட்டே சாப்பிடலாம்." அப்படிங்கும்போது, சரி பயபுள்ள கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டோனே நம்ம பையனுக்கு ஒரே சந்தோஷம். ஒரே பட்டர்ஃப்ளை தான். பயபுள்ள போய் உட்காந்துட்டு ஆப்போசிட்ல உட்காந்துட்டு, ஆம்லெட் நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா?" அப்படிங்கும்போது, "ஆ நல்லாருக்கு." அப்படிங்கும்போது, "உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குமா? காரம் பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு பைபுன்னு கேட்கும்போது, வந்துட்டு, நான் 2மே சாப்பிடுவேன்." அப்படின்னோனே, "ஓ! 2மே சாப்பிடுவீங்களா? சரி, சரி." லேட் நைட் போயிட்டு அப்புறம் வேலை முடிச்சோன்னே, "இன்னும் லேட் ஆகும்ல?" "ஆமா, சில டைம் அப்படி எல்லா நாளுமே அப்படிதான் இருக்குமா?" அப்படின்னு. "இல்ல சில நாட்கள் மட்டும் வேலைய பொறுத்து நம்மளுக்கு லேட் ஆகறதும்." அப்படின்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே பேசிட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க எல்லாருமே அந்த நைட் கிளப்புக்கு போறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த பப்பு காமிக்கிறாங்க. ஒரு டாப் ஃப்ளோர்ல வந்துட்டு கீழ வந்து காமௌண்டோட பப் தான் அது. மேல ஃப்ளோர் வந்து இவங்க எப்படி இருந்தாலும் ஓனர் தானே, அவங்களுக்கும் தனி ரூம் இருக்குல்ல. அங்கேருந்து அந்த டாப் வியூலேருந்து பார்க்கும்போது அங்கே கீழ என்ன நடக்குங்கிறது தெரியும். ஆ என்னாது ஃபர்ஸ்ட் 2 பேர் உட்காந்து நம்ம காமும், கிம்மும் வந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி ஒர்க் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு காம் வந்துட்டு சொல்றேன். இது மாரி ரெடி ஆயிடுச்சு மீட்டிங்கு ஏதோ பார்க்கணும்னு சொல்லிட்டு. சரி என்ன பண்றேன், கிம் உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு தனியா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அந்த மீட்டிங் முடிச்சோனே காமான்னு மத்தவங்க பாடி கார்ட்லாம் வராங்க. வந்தோனே ஒரு இது எடுத்து ஒரு ஒயினோ என்னமோ சம்திங் வோட்கா ஆர் வாட் இஸ் இட் கால்ட்? காக்டெயில் அத எடுத்து நம்ம இவருக்கு குடுக்குறாங்க. காமானுக்கு வந்து கிம் வந்து குடுக்குறான். அவன் குடிச்சுட்டு இவனும் குடிச்சிடுறான். அப்புறம் கிம் வந்துட்டு கூப்பிடுறான். நீங்களும் குடிக்கலாமே அப்படிங்கும்போது, அவன் ஃபர்ஸ்ட்டு பேசாமயே இருக்கான் காம். அதுக்கப்புறம் குடிங்க அப்படிங்கும்போது, இவன் வந்துட்டு சொல்றான். நீங்க சொன்னா தான் கிம் வந்து சொல்றான். "நீங்க சொன்னா தான் அவரு குடிப்பாரு. நீங்க சொல்லுங்க." அப்படிங்கும்போது, காமான் வந்து சொல்றாங்க. காம் வந்து டியூட்டில இருக்கையில குடிக்க மாட்டான். சரியா? அப்படிங்கும்போது, "குடிக்க மாட்டான்னு இல்ல, குடிக்கக்கூடாதுன்னு நீங்க வச்சிருப்பீங்க." அப்படின்னு சொல்லிட்டு கிம் நெனச்சுக்கிறான். அப்புறம் வந்து மின்னாட இருந்து வியூ பண்ணி பார்க்கும்போது, 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. கிம்மும், காமானும் அந்த பப்புக்குள்ள பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாத்ரூம் சைடுல மட்டும் லைட் போடாம ரொம்ப டிம்மா இருக்கும். அந்த இத பார்த்துட்டு கிம் வந்து சொல்றான், "அந்த பாத்ரூம் சைட்லலாம் கொஞ்சம் டிம்மா இருக்கு லைட். அங்க நல்லா லைட் போடணும்." அப்படின்னோனே, காமான் வந்துட்டு, "அங்க டிம்மா எரியறனால தான் இந்த பப்பே கொஞ்சம் வெளிச்சமா சம்பாத்தியமே நடந்துட்டுருக்குப்பா. சிலதெல்லாம் கண்ணும் காணாத மாரி இருந்துக்கணும் பப்புக்கெல்லாம் வந்துட்டு." அப்படிங்கும்போது, "ஓ! அப்படியா கத? இருக்கட்டும், இருக்கட்டும்." அப்படிங்கிற ரேஞ்சுல கிம்மும் இது பண்ணிக்கிறான். இவங்க 2 பேரும் கரெக்ட்டா பேசிட்டு இருக்கையில, ஒரு பேரர் வந்துட்டு இது எடுத்துட்டு வரான். ஒரு ஜூஸ் யாரோ ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. இது பண்ணோன்னே, "எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த ட்ரிங்க் ஆர்டர் பண்ணியிருக்காங்க." அப்படிங்கும்போது, காமான் வந்துட்டு, "எனக்கா?" அப்படின்னோன்னே, "இல்லைங்க உங்களுக்கு பக்கத்தில இருக்கக்கூடியவருக்கு தான் பண்ணியிருக்காங்க." அப்படின்னோன்னே, "யார் பண்ணியிருக்காங்க?" அப்படின்னோன்னே, "கீழ இருக்கக்கூடிய 2 லேடீஸ் தான்." அப்படின்னோன்னே, மேலேருந்து எட்டி பார்த்தா 2 லேடீஸ் அவங்களும் கிளாஸ்ல இருக்க ஒயின தூக்கி காமிக்கிறாங்க. ஏன்னா, இப்போ மரியாதை நிமித்தமா அந்த மாரி இருக்கக்கூடிய ஜென்ரல் ஒரு அஃபிஷியலா பார்க்கறது, ஃப்ரெண்ட்லியா பார்க்கறது அப்படிங்கும்போது, அந்த கிளாஸ் ஒயின வந்து நம்ம தூக்கி காமிக்கிறது அந்த ஒரு ஹேபிட் இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல மோஸ்ட்லி வந்து ஃபெமிலியரா இருக்கும். யூசுவலா இருக்கலாம். ஒரு இதா இருக்கும். அதே மாரி காமிச்சோன்னயே, அந்த பிள்ளைகளும் வேற சூப்பரா இருக்குது. நமக்கு ஆமான்ட்டு பொசசிவ் கிங் ஆச்சே! மாஃபியா கிங் மட்டும் இல்ல. பொசசிவ் கிங்கும் கூட இல்ல. அ அப்புறம் இவன் வந்துட்டு எடுத்துக்கங்க அப்படின்னோனே, உடனே நம்ம கிம் வந்துட்டு அந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறான். எடுத்துட்டு பார்க்குறான் அவங்களுக்கும் அவங்க கிளாஸ் தூக்கி காமி இவனும் காமிக்கிறான். காமிச்சோன்னே காமான் வந்துட்டு சொல்றான். இப்படி திரும்பி பார்த்தோன்னே, இத நான் கிம் வந்து சொல்றான். தெரிஞ்சு போச்சு அவன் டென்ஷன் ஆயிட்டான்னு தெரிஞ்சிருச்சு. கிம் வந்துட்டு சொல்றான். "இத நான் குடிக்கிறனால நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்கன்னு நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல?" அப்படின்னோன்னே, மறுபடியும் திரும்பி மொறச்சோன்னே
சரி இது எதுக்கு நம்ம குடிச்சிட்டு சரி எனக்கு டைம் ஆச்சு. கிம் வந்துட்டு சொல்லிடுறான். டைம் ஆயிடுச்சு எனக்கு ட்ரிங்க் பண்ணனால தூக்கமா வருது. நம்ம வீட்டுக்கு போலாமா?" அப்படின்னோன்னே, "போலான்னா போலாம். வா போலாம்." அப்படின்னோனே அவனுக்கு பயங்கர கடுப்பாயிருது. பயபுள்ள கைய வேற கோத்துருக்கானா, ஒரு கையில இது வேற இருக்கு. கிளாஸ்ல ட்ரிங்க் இருக்கு. இன்னொரு கை வேற அவன் கோத்துருக்கான். இன்னொரு கை எடுத்து ஓரமா வச்சுட்டு, அவங்க கூடயே இழுத்து மேனிக்கே போயிட்டுருக்கான். கரெக்ட்டா அவங்க வெளிய வருவாங்க. காருக்குள்ள போலாங்கும்போது யாரோ 2 பேர் பைக்ல சரக்குன்னு வந்து 2 பேத்த தட தட தடன்னு சுட பாப்பாங்க. இவன் டக்குன்னு காருக்குள்ள 2 பேர் போய்க்கவும் மத்த பாடி கார்ட் எல்லாம் இது பண்ணுவாங்க, தடுப்பாங்க. அதோட எபிசோட் நம்பர் 6 முடியுது. பார்ட் 3யும் முடியுது. இதுக்கப்புறம் எபிசோட் நம்பர் 7 தான். எல்லாரும் வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. இது வந்து விஷுவலா வீடியோ வந்துட்டு ஆடியோ வரக்கூடிய வீடியோன்னு சொல்லிட்டு. இல்லைங்க இது கம்ப்ளீட்லி வந்து ஆடியோ ஸ்டோரி தான். அதுக்குரிய சேனல் தாங்க. அதையும் நான் டிஸ்க்ளைமர் போட்டுர்றேன். யாராச்சு ரொம்ப நப்பாசையில வந்திருப்பீங்க. ஏதோ இது இருக்கும், வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாரிலாம் இல்லைங்க. ஏற்கனவே போட்டதுக்கு தாங்க பெரிய அருவாள் வெட்டா 2 வெட்டு வெட்டி போட்டாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு. அதனால தான் ஏதோ நம்ம பொழப்பு போகட்டு இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன். அதனால உங்களால முடிஞ்ச சப்போர்ட்ட இவங்களுக்கு குடுங்க. எங்களோட சேனலுக்கு குடுங்க. அதுதான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் அ லாட்.